தேசிய கல்விக் கொள்கையை பாஜக தொடர்ந்து திணிக்கிற விஷயம் எந்த அளவுக்குனா, இது திணிச்சாதான் நான் உங்களுக்கு சமகர சிக்ஷா ஃபண்ட் அலாட் பண்றேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இது வரைக்கும் எந்த ஒன்றிய அரசும் பண்ணது கிடையாது. நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசு NEP 20ல இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, 24 வரைக்கும் உங்க பட்ஜெட்ல 6% ஜிடிபி அலாட் பண்ணணும்னு சொல்லி NEP சொல்லுது. முதல் NEP நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2% தாண்டறது இல்ல உங்களோட பட்ஜெட் அலோகேஷன். நீங்க பட்ஜெட் அலோகேஷன் பண்ணாம வெறும் அதிகாரத்தை மட்டும் புடுங்குற முயற்சியை செயல்பட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள், நீதி அமைச்சரா இருக்கட்டும், பியூஷ் கோயல் அமைச்சரா இருக்கட்டும், சமீப காலத்தில் வர இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும், ரொம்ப திமிர்த்தனமாக தங்களோட நிலையை மறந்து, மாநில உரிமைகள் மறந்து, மாநில அரசோட சுயமரியாதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு உங்களோட பேசுற விதம் என்பது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமா மட்டும் இல்ல, தமிழர்களை அவமானப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிற சூழலை பார்க்கிறோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்தியாவின் அலுவல் மொழி ஹிந்தி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இந்தியை படிக்கக்கூடாது அப்படின்றது சரியா இருக்குமா? இல்ல, நீங்க இந்தியா அலுவல் மொழின்னு சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒழுங்கா போய் படிச்சீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்துல அலுவல் மொழி இந்தி இருந்தா கூட எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இது விமர்சனம் பண்றவங்க, அரை உயர்கடத்தனமா படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை படிச்சுட்டு கேள்வி கேட்கணும். நீங்க இந்தி திணிச்ச மாநிலங்கள், இந்தி பார்க்குற மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காட்டா சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல 10ஆம் வகுப்புல இந்தி மொழி பாடத்துல 64% மாணவர்கள் ஃபெயிலா இருக்காங்க. இந்தி பாடத்துல முதல்ல அவங்க இந்தி சொல்லி கொடுக்கிற மொழியில அவங்க மாநிலத்துல ஒழுங்கா இந்தி கத்து கொடுத்துட்டு பிற மாநிலத்தை இந்தி திணிக்கிற வேலையை அவங்க தொடங்கலான்னு சொல்றேன். நான் ஒன்றிணைவோம், உரிமைக்கு குரல் எழுப்போம் என்று தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நோக்கியும் அனைத்து அரசியல் கட்சி நோக்கியும் குரல் விட்டிருக்காரு. ஏன்னா எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற கொள்கையில் பயணிக்கிற இயக்கம். இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு பல்வேறு துறைகள் சார்ந்து, நிதித்துறை, பள்ளிக்கல்வித்துறை என்று பல்வேறு துறையில் ஒற்றையாட்சி முறையை திணிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அளவுக்கு கொண்டு போய் நிலையில் நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள், நீதி அமைச்சராக இருக்கட்டும், பியூஷ் கோயல் அமைச்சராக இருக்கட்டும், சமீப காலத்தில் வர இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும், ரொம்ப திமிர்த்தனமாக தங்களோட நிலையை மறந்து, மாநில உரிமைகள் மறந்து, ஒரு மாநில அரசோட சுயமரியாதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு பல்வேறான பத்திரிகை செய்திகள் மூலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அவங்களோட பேசுகிற விதம் என்பது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாக மட்டும் இல்லை, தமிழர்களை அவமானப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிற சூழலை பார்க்குறோம். அதாவது வெளிப்படையாக நாங்கள் ஒற்றையாட்சி முறைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட RSS சித்தாந்த கொள்கையை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக திணிக்கும் முயற்சியை ஈடுபடும் போது அதற்கு எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு குரல் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் மாநில சுயாட்சிக்கான குரல்கள் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் மத சார்பின்மை கொள்கையை நிலைநிறுத்த குரல்கள் வருகிறதோ, அந்த தெற்கு திசையை நோக்கி அவங்க குரல் எழுப்பி அதை எதிர்மறையாக பேசுகிற விதத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம கடந்த நாடாளுமன்ற தொடரில் பட்ஜெட்டில் எந்த வகையான திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு அவங்க அறிவிக்கலை. கேட்டால் திமிர்த்தமான பதில்கள் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை, அதனால் உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எந்த இது வரைக்கும் இந்திய வரலாற்றில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில், இந்திய குடியரசில் எந்த ஒன்றிய அரசும் எதிர்த்தரப்பு ஆட்சி செய்யும் மாநில அரசு இருந்தால் சுமூக போக்கில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடை தடுத்து நிறுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி பிளாக்மெயில் பாலிசி ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, இந்தியாவோட மத சார்பின்மை கொள்கையை பாதுகாக்க, இந்தியாவோட பன்முகத்தன்மையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் கல்வி நிலையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் கல்வியை நாம் ஏற்பட்ட பல்வேறு சாதனைகளை பாதுகாக்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நோக்கியும் தமிழ்நாட்டு உள்ள அனைத்து கட்சிகளும் நோக்கியும் இது ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு குரலாக நாம் எழ வேண்டும் என்று
ஜனநாயக முறையில் ஜனநாயக மரபுகளை கடைபிடித்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் நாளை 4 மணி அளவில் நம்மளோட மாநில ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன் அனைத்து கட்சிகள் சார்பாக ஒன்றிணைவோம், உரிமைக்கு குரல் எழுப்போம் என்ற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நாளைக்கு செயல்படுத்துறதுக்கு குரல் எழுப்பியிருக்கார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம். கேள்வி யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறதுல நிறைய இது நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ ரயில்வேக்கே பார்த்தோம்னா 6000 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அப்படியும் திமுக சொல்கிறாங்க நாங்கள் எந்த அலாட்மெண்ட்டும் கொடுக்கல, வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் நாங்கள் எதுவுமே செய்யல. அமைச்சர் தொடர்ச்சியாக நம்ம பாஜக இருக்கிற அமைச்சர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாங்கள் ஃபண்ட்ஸ் இவ்வளோலாம் அலோகேட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களே. அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றிய அரசு பார்த்து கேட்ட கேள்விகள், கேட்ட கோரிக்கைகள் பற்றி நம்ம வரிசைப்படுத்தி அது கேள்வி எழுப்புகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக பேரிடர்களை பாதிக்கப்பட்ட நாடு தமிழ்நாடு. எல்லா புயல்களை சேர்த்து நம்ம பேரிடர் நிதியை கேட்டோம். அவங்க ரொட்டீனான அலோகேஷன் அவரை நிதி வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் பேரிடர்களுக்கு உண்டான அதிகான செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், விவசாயிகளுக்கான விவசாய நிலத்தில் பாதிக்கப்பட்ட போது அந்த கிராப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கட்டும், எல்லாமே மாநில அரசு தான் அந்த சுமையை தாங்குது. இதெல்லாம் அறிவியல் ரீதியாக ஒருங்கிணைத்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வழியாக நம்ம இவ்வளோ ஃபண்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அலோகேட் பண்ணணும்னு நம்ம கோரிக்கை விட்டுறோம். அவங்க கமிட்டி கேட்டு கொடுத்தோம், கமிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறாங்க. ஆனால் ரொட்டீனான அலோகேஷனை அவங்க அரசு ஒதுக்கீடு செய்து சொல்கிற பார்வையில் தான் இருக்குது. சின்ன எடுத்துக்காட்டு, இப்போ சிஎம்ஆர்எல் பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக பிற மாநிலங்களுக்கு அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக தான் இருக்குது. இங்கே மட்டும் முழுமையாக தமிழ்நாடு அரசு நிலைப்படுத்துன்னு சொன்னாங்க. உடனே தொடர்ந்து குரல் எழுப்பணும். இப்போ சிஎம்ஆர்எல் சென்னைக்கு மாதிரி குரல் எழுப்பி தான் இப்போ ஒத்துக்கொண்டு இருக்காங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூருக்கு கேட்டோம், சிஎம்ஆர்எல் மதுரைக்கு கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டங்கள் கேட்டோம், அதுக்கு அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யலை. அப்போ இப்போ கல்வி வளாகங்களுக்கோ இல்லை பல்வேறு திட்டங்கள் மூலமும் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் மூலமாகவும் எப்படி பீகாருக்கு அறிவித்தார்களோ, அதே மாதிரி எப்படி ஆந்திர பிரதேஷ்க்கு அறிவித்தார்களோ, அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுக்கு எதாவது அறிவிப்பாங்களா பார்த்தா எதுவும் அறிவிப்பு செய்யலை. இதனால தான் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறோம். அரசு பள்ளிக்கு மட்டும் அது வரும்போது ஏன் திமுக பாஜக தொடர்ந்து இந்த விஷயத்துல ஒரு வாதம் அடிப்படையிலே பாஜக நண்பர்களுக்கு புரியணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்குது, சமச்சீர் கல்வி நம்ம சிலபஸ் இருக்குது, அதாவது தமிழ்நாடோட அரசு கல்வியோட சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் இருக்குது. சிபிஎஸ்சி என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒன்றிய அரசில் பணியாற்றும் ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களோட வேலைவாய்ப்பு இருக்கவங்க பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போகிறதுனால தான் யூனிஃபார்மாக ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தால் சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 3 சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டால் அந்த சிலபஸை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்சி போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸாக இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போதுமே மும்மொழி கொள்கைகளில் தான் அந்த சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் இருக்கும். படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியாக இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது, அவங்க காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது, நீங்கள் எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்பிலே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின்ன தான் பெருகாலத்தில் அவங்க கல்வி மேம்படணும். இப்போ அவங்க நாங்கள் திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லேயே அவங்க பாடநூலே மொழிகள் அப்படி தான் இருக்கும். பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சுருவாங்க. அதுக்கு தான் அவங்க எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இல்லை சார், அது எப்படி சாத்தியமாக? தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சாத்தியமாக இருக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி கற்று திறக்காதுன்னு இப்போ ஒன்றும் இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும்போது சிபிஎஸ்சி சிலபஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில் சூழலில் படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் முதல் தலைமுறையாக இருப்பாங்க. நீங்கள் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சமூக அமைப்பை பார்த்தீங்கன்னா பட்டியல மக்கள், அதே மிகவும் பிற்படுத்த மக்கள், மலைவாழ் மக்கள் அரசு பள்ளியில் படிப்பாங்க. அப்போ அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழி இருமொழி பள்ளியில் நான் படித்தனால தான்
இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற சமூகம் ஒரு 2-3 கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆங்கில பரிவம் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்னைக்கு வந்து சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோம். இங்கே அதனால தான் நம்ம மேலை நாடுகளில் போய் பணியாற்றும் விதமாக இருக்கட்டும், பல மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இருமொழி கொள்கையினால தான் இன்னைக்கு மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூக நீதி கொள்கையினால இருமொழி கொள்கையினால உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் மும்மொழி கொள்கையை கடைப்பிடித்த நீங்கள் சொல்கிற டிப்பிக்கல் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்தில் உயர்ந்திருக்காங்களா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் உயர்ந்திருக்காங்களான்னு என்ற அடிப்படை இருக்குது. இன்னொரு டேட்டா, இந்து டேட்டா பாயிண்டில் ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா, அதாவது தமிழ் இந்து பத்திரிகையில் வந்து 2019 2024 வரைக்கும் எவ்வளோ தூரம் மாநிலங்கள் வந்து 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு போய் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 2019 6ஆம் வகுப்பில் 89% எண்ணிக்கை இப்போ 97% உயர்ந்திருக்கு. அதே இந்தி பேசும் மாநிலம் இருக்கிற உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அந்த 50% 63% தாண்டதில்லை. அப்போ ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல், திராவிட மாடல். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து இதே ஆயிரவிளக்கு தொகுதியில் சர்பிட்டி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து 1920 ஆரம்பித்த பின்புலத்தில் தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு. அது ஒன்றிய அரசு பின்பற்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து முட்டை போட்டார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்போ கற்றல் திறன், அவங்க கணக்கு போடும் திறன் கணிசமான அளவில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில் உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே, காலை பட்னியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற ஏக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு. இதோட விளைவுகள்னா மாதம் ஒரு 900 ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ணும்போது சேமிக்கிறாங்க. இப்போ எண்ணுமை எழுத்துமையாக இருக்கட்டும், இடைநீட்ட தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமாக இருக்கட்டும், நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் சொல்கிறீங்களே, அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ பல்வேறு ஒருங்கிணை திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது, கல்வி மூலம் திணிக்கிற முயற்சியை தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். சார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து காலை உணவு திட்டத்தின் கூட மாணவர்களோட வந்து கல்வித்தர வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா 50 ஆண்டுகள திராட்சியில ஏழைகளுக்கும் ஏழைகளா தான் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை உயரவே இல்லையே, இதுக்கு யார் காரணம்? இல்ல, நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க அளவுப்படி பேசுங்க. 1960 வந்து எத்தனை சதவீதம் பேர் கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை பார்க்கும்போது இப்போது இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா நாடோட 47% தமிழ்நாட்டு மக்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவங்க இன்றைக்கி வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க. இது யூஎஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் 37% வந்து பட்டியல மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்புலேருந்து கல்லூரியில் போய் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஏழையாக இருக்காங்கன்னு சொல்கிறது. இப்போ ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கும்போது ஒரு 3-4 கோடி மக்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்ந்தனால தான் இன்றைக்கி தனி மனுஷனாக இருக்கிற ஆண்டு வருமானம் சொல்கிறேன் பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் 1,50,000 மேலே இருக்குது. இப்போ அதனால தான் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒற்றை உற்பத்தியில் 9% ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்தனால தான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த சமூக திட்டங்களை வந்து கீழ்நிலையிலேருந்து மேல் போக்குற பார்வையில் இருந்தனால தான் இது கொடுக்க முடியுது. தவிர மேல் நோக்கிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே படித்து உயர்த்தக்கூடிய பார்வையை மாற்றி சாமானிய மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றதுக்கான சூழல் பெற்றனால தான் இன்னைக்கு இவ்வளோ சாதனைகள் கல்வியில் நம்ம பெற்றிருக்கோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி வந்து இந்தியாவின் அலுவல் மொழி வந்து ஹிந்தி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்தியை படிக்கக்கூடாது அப்படின்றது சரியா இருக்குமா? இல்லை, நீங்கள் இந்தியா அலுவல் மொழின்னு சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த ஒழுங்காக போய் படிச்சிங்கன்னா 1976 வந்து கிட்டத்தட்ட இந்த சட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவாக படிக்கிறேன். இன் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் கான்ஃபர்ட் பை செக்ஷன் 8 with subject section power, central government here makes the following rules. The rules, the official language act 1976 shall be extended to whole of India except state of Tamil Nadu.
அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல அலுவல் மொழி இந்தி இருந்தா கூட எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இதை நம்ம உணரணும். இதை உணராம அலுவல் மொழி என்பது இந்தி, நமக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் என்று எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய ஒன்றிய அரசோட சட்டங்களே நிறைவேற்றுறதை வந்து இது விமர்சனம் பண்றவங்க அரை உயர்கடத்தனமா படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை வந்து படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும். இந்தி படிக்கிறது பத்தி நாங்க திருப்பி அது உங்க கேள்வியிலே இருக்குப்பா. உங்க கேள்வியே தெளிவா சொல்றீங்க. இந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிர்ப்பானவங்க, இந்தி இம்போசிஷனுக்கு தான் எதிர்ப்பானவங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நாங்க தொடர்ச்சியாக சொல்றோம், இந்தி திணிப்புக்கும் கட்டாய இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பானவங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இந்தி மொழி படிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமாக இருக்குது. யாரும் போய் தடுக்கிறது இல்லை. நீங்கள் என்னோட வாங்க இந்தி பிரச்சார சபாக்கு போங்க. எத்தனை பேர் வந்து இந்தி அங்கே சரளமாக படிச்சுட்டு இருக்காங்க, இந்தி வந்து படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தி மொழிக்கோ இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க, இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி பிரச்சார சில பண வாய்ப்புகளும் இல்லை. இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளோ ஃபண்டிங் வாங்கி இலவசமாக தான் இந்தி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமாக இந்தி படிக்கலாம். என்னன்னா அரசாங்க கொள்கையாக நீங்கள் இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம். சரி, இப்போ வாங்க செயற்கை நுண்ணறிவு காலங்களில் வந்து மொழி இப்போ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மொழி அந்த மொழி வேணால் படிக்கலான்ட்டு உலக குளோபல் லாங்குவேஜாக இருக்குது. உலகமயமாக கொள்கை வந்ததுக்கப்புறம் சைனா லாங்குவேஜ், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ஜப்பனீஸ் லாங்குவேஜ்னு பன்முக தன்மையில் மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக வாய்ப்பு போச்சு. இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் ஒரு மொழி இன்னொரு மொழிக்கான பேரியர்ஸை ஈஸியாக சுலபமாக தாண்டுறோம். அப்போ நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்தி கற்றுக் கொடுக்கணும், இந்தி திணிச்சா வளர்ச்சி அடையும் என்ற எடுத்துக்காட்டுக்கு இந்தி பேசிக்கிற மாநிலங்களோட சமூக பொருளாதாரத்தை நீங்கள் பாருங்கள், இந்தி பேசாத மாநிலங்களோட சமூக பொருளாதார தளத்தை பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடு இல்லை முதல் நிற்கிறது மலையாளம் பேச கேரளாவாக இருக்கட்டும், பஞ்சாபி பேசுகிற பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழ்நாடு பெருமாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் ரேங்க்ல இருக்குது. அப்போ நீங்கள் இந்தி திணிச்ச மாநிலங்கள், இந்தி பார்க்குற மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பில் இந்தி மொழி பாடத்தில் 64% மாணவர்கள் வந்து ஃபெயிலாக இருக்காங்க. இந்தி பாடத்தில் முதல்ல அவங்க இந்தி சொல்லிக் கொடுக்குற மொழியில் அவங்க மாநிலத்தில் ஒழுங்காக ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டு பிற மாநிலத்தை ஹிந்தி திணிக்கிற வேலையை அவங்க தொடங்கலான்னு சொல்கிறேன். நான் நீங்கள் இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது, எண்ணிக்கை ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். மீது மாநிலம் கிடையாது, தமிழ்நாட்டு மட்டும். சிம்பிள். அவங்க என்இபியை வந்து திணிச்சது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். என்இபி பாலிசியை டிராஃப்ட் பண்ணது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். என்இபியோட ஃபுல்லாக சாராம்சமும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே என்இபியை டிராஃப்ட் எடுத்து கருத்தரங்கம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த என்இபி டிராஃப்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியே பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் 70% ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தவிர அவங்க எத்தனை பேர் மாநில அரசு நடத்தப்படும் பல்கலைக்கழக வளாகங்களையோ மாநில அரசு நடத்தும் அரசு பள்ளிகளோ வந்து அவங்க ஆய்வே பண்ணல. டிராஃப்ட் எடுக்கும்போது அவங்களோட நோக்கம் என்னன்னா ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட்டை வச்சு கல்வியாளர் போல அவர் திணிச்சு அவங்க கொடுக்க வேண்டிய சித்தாந்தத்தை உன்பில்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சித்தாந்தனா முழுமையாக மாநில அரசோட உரிமைகளை தகற்றுறது, தனியார் மயம் ஆக்குவது, மொழி கொள்கையை வந்து விரிவுபடுத்தி பரந்தன்மையாக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கல்வித்துறை படிவங்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கும் இந்தி பேசுவதற்கான பேஜஸ் அலாட் பண்ணிட்டோம். பிறகு பிற மொழிக்கு எப்படி அவங்க வந்து செயல் திட்டங்கள் வடிக்க போகிறாங்கன்னு எந்த வகையான கோப்புகள் கிடையாது. உண்மையாக என்டிபி பற்றி நம்ம கேட்கணும்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி கேட்கணும்னா ஒன்றைய ஜிடிபியில், அதாவது ஜிடிபியில் 6% நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு என்இபி பாலிசி சொல்லுது. நான் கேட்குறேன், ஒன்றிய அரசு என்இபி 20ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, 24 வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டில் 6% ஜிடிபி அலாட் பண்ணணும்னு சொல்லி என்இபி சொல்லுது. முதல் என்இபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 2% தாண்டது இல்லை உங்களோட பட்ஜெட் அலோகேஷன். நீங்கள் பட்ஜெட் அலோகேஷன் பண்ணாமல் வெறும் அதிகாரத்தை மட்டும் புடுங்குற முயற்சியாக செயல்பட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணனால என்ன ஆச்சுன்னா, இப்போ சமீபமாக 2 நாள் முன்னாடி பத்திரிகை செய்தி, நேஷனல் அக்ரிடிஷன் கவுன்சிலில் இப்போ பாஜக ஆட்சியில் வந்து 13 அதிகாரிகள் ஊழலை ஏற்பட்டனால அந்த ஊழல் பெற்ற அதிகாரிகளை தண்டனை வகுத்து நேஷனல் அக்ரிடிஷன் கவுன்சில் வந்து இவ்வளோ மோசமான ஊழல் அமைப்பாக மாறிடுச்சுன்னு என்ற பல கல்வியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாநிலத்தோட முதல்வர், மாநிலத்தோட கல்வி அமைச்சர் இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு எல்லாமே பன்முகத்தன்மை உள்ள நாடு. இப்போ தமிழ்நாடு
கேரளா, வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சமூக பண்புக அமைப்பில் மொழி பண்பில் இருக்கும் போது ஒன் ஷூ ஃபிட்ஸ் ஆல் மாடல், ஒரு ஷூ ஷேப்பை வந்து எல்லா காலம் திணிக்கிற விஷயங்கள் எப்படி வந்து இயற்கைக்கு ஒவ்வாத விஷயமோ, தேசிய கல்விக் கொள்கையை வந்து பாஜக வந்து தொடர்ந்து திணிக்கிற விஷயம் எந்த அளவுக்குன்னா, இது திணிச்சாதான் நான் உங்களுக்கு சமகர சிக்ஷா ஃபண்டை அலாட் பண்ணுறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இது வரைக்கும் எந்த ஒன்றை அரசும் பண்ணது கிடையாது. ஏன்னா சமர சிக்ஷா ஃபண்ட் அமைப்பு முறை வந்து இவங்க ஆண்ட பாஜக ஆட்சி காலத்திலேருந்து பிறகு யூபி அரசாங்கம் வந்து நிறைவுபடுத்தி ரைட்டு எஜுகேஷனுக்காக கொடுக்குற நிதியாக இருக்கட்டும், 14,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா விஷயமா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும் ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கு சம்மந்தமே இல்லை. தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்னாடியே எஸ்எஸ்ஏ ஃபண்ட் வந்துருச்சு. அப்போ ரொட்டீனான அலர்ட் பண்ணுற எஸ்எஸ்எஸ் ஃபண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணு அப்போதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சொல்கிறத வந்து எந்த ஜனநாயக நோன்புல நம்ம கடைப்பிடிக்கிறாங்க? இது சர்வாதிகார ஆட்சியா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சியா, மக்களோட குரல்கள் கேட்குற ஆட்சியான்னு என்ற கேள்வியாக இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கக்கூடாதுன்றது, ஆனால் அதே இடத்துல வந்து வட இந்தியர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் திமுக தான் பிடிச்சது, அதனால தான் இந்த இந்தியை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. வட இந்தியானா புரியல. வட இந்தியர்கள் வந்து தொழிலாளர் தொடங்க தொழிலாளர் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் முடிஞ்சது இல்லை. நீங்கள் வந்து இல்லை, இன்னைக்கு எங்கே போனாலுமே சின்ன சின்ன கடையில் கூட இந்தி பேசுறது தான் இருக்காங்க. இன்னைக்கு அதனால இந்தி கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. காரணமே திமுக தான் குற்றச்சாட்டு. இது வியப்பா இருக்கு தோழர். நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு வளர்ந்த மாநிலத்தை நோக்கி வளர்கின்ற மாநிலம் வந்து அங்க சமூக விளிம்புநிலை மக்கள் பஞ்சம் பழைக்கிறதுக்காக, வறுமை ஒழிப்பதற்காக எங்க வந்து இருக்கோ அங்க நோக்கி வராங்க. இது இந்திய நாடு, இந்திய ஒருங்கிணைப்புல நம்ம இருக்கோம். இப்போ நான் வந்து இதே ஒரு மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த ஒரு யூபி தோழரோ, பீகார தோழரோ, பட்டியலின மக்கள் சேர்ந்த பீகார் தோழரோ இல்லை உத்தரப்பிரதேச தோழரோ இங்கே மாதிரி டாக்டர் ஆக முடியல, இங்கே மாதிரி இன்ஜினியர் ஆக முடியல, இங்கே இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியல, இருக்க சூழல் அங்கே இல்லைனால தான், இங்கே அவங்க சுயமரியாதை அங்கே அந்த ஊரில் இல்லாதனால தான், அங்கே இருக்கிற தினக்கூலிகளாக இருக்கிறதோட அங்கே வந்து சுயமரியாதை இல்லாமல் இழக்கக்கூடிய சூழலாக இருக்கனால தான் தமிழ்நாட்டு நோக்கி வரதுக்கான முக்கிய காரணம் இங்கே இருக்கிற மக்கள், தமிழக மக்கள் அவர்களை சுயமரியாதையோடு நடத்துகிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்களோட உரையாடுறதுக்கு நம்ம ஹிந்தி பேசுகிற அளவுக்கு சுயமரியாதை வளர்த்துருக்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது என்னடா நம்மளோட பண்பு தான் தோழர். ஆனால் அவங்க இங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டு வர ஏஜென்சிக்கு சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் ஏஜென்சி முழுவதும் தான் வராங்க. பல்வேறு ஏஜென்சி உத்தரப்பிரதேசம் இருக்குது, பீகாரில் இருக்குது, கட்டட வேலைக்காக வராங்க, கட்டுமான வேலைகளுக்கு வராங்க. ஏஜென்சி மக்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அங்கே தமிழை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே தமிழ்நாட்டு கொண்டு வந்தால் தோழர் கேள்விக்கு உகந்ததாக இருக்கும். இல்லை, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்ல. என்னன்னா அங்கே வந்து வேலை செய்கிற இந்தியை பேசுகிற தொழிலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்களை வந்து சுயமரியாதை நடத்துகிறாங்க சொல்கிறாங்க. அது அவங்க சொன்னது, அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் அந்த அரசாங்கங்கள் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆளக்கூடிய அரசாங்கம் இந்த வாய்ப்பு கொடுக்கல.